இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் துலாபாரம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியை மலேசியாவிலிருந்து ஒரு 4-5 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கேட்டிருக்கீங்க. அதாவது துலாபாரம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக புத்தர் பேர் இல்லாதவங்க, அல்லது நீண்ட நாட்களாக குடும்பத்தில் வந்து கஷ்டத்தை சந்தித்தவங்க, அல்லது நீண்ட நாட்களாக சொல்ல முடியாத சோதனையில் உள்ளவங்க சாமிக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து இஷ்ட தெய்வமாக நினைக்கிறீங்களோ அந்த தெய்வ சன்னதியில் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறது. எந்த மாதிரி வேண்டுதல்? இப்போ நீண்ட நாளாக புத்தர் பேர் இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தையுடைய எடைக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை வந்து என்ன வெயிட் வருதோ அந்த எடைக்கு தகுந்த மாதிரி எடைக்கு எடை காயின்ஸு, அதாவது காசு கொடுக்கறதாகவோ அல்லது எடைக்கு எடை வந்து கனி வகைகள் தானம் செய்கிறதாகவோ வேண்டுதல் வச்சுக்குவாங்க. அது காசாக இருக்கலாம், கனி வகைகளாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது வந்து வாழைப்பழமாக இருந்துகிட்டு இருக்கலாம். உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எடைக்கு எடை காணிக்கை செலுத்துவதாக வேண்டுவது தான் துலாபாரம் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் நிறைய பேர் இந்த துலாபாரம் வந்து வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் புத்தர் பேர் கிடச்சதுக்கப்புறம் சரியான நேரத்தில் துலாபாரத்தை செலுத்துறதில்லை அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயமாக வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு புத்தர பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் துலாபார பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சரியான நேரத்தில் புத்தர பாக்கியம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து 1 வருஷம் 3 மாதம் ஆகிறதுக்குள்ள, அதாவது அந்த குழந்தைக்கு வந்து 14 மாதங்கள் பூர்த்தி ஆகிறதுக்குள்ள எடைக்கு எடை கனி வகைகளோ அல்லது காசு பணத்தையோ வந்து நீங்கள் தானம் செய்வது, அதாவது துலாபாரம் செய்வது தான் நல்லது அப்படிங்கிறது துலாபாரம் சம்பந்தப்பட்ட சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் யார் ஒருவருக்கு புத்தர பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை அல்லது தாமதம் ஏற்படுதோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான துலாபார வேண்டுதல் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அப்படி துலாபார வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் சரியான நேரத்தில் உங்களுக்கு புத்தர பாக்கியம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த புத்தர பாக்கியத்துக்கு தகுந்த மாதிரி துலாபார வேண்டுதல் வந்து நிறைவேற்றுறதுக்கு அந்த குழந்தை பிறந்து 14 மாதங்களுக்குள்ளாக, அதாவது 1 வருஷம் 3 மாதத்துக்குள்ளாக அந்த எடைக்கு எடை நாணயம் கொடுக்கிறது அல்லது கனி வகைகளை கொடுக்கக்கூடிய அந்த வழிபாட்டை, அந்த நேர்த்தி கடனை வந்து நேர்த்தியாக செய்வது தான் பூர்த்தியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம்.